படிக்கலாமா மாதாஜி? हरे कृष्ण माता जी, हरे कृष्ण माता जी। ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ண. வாசிப்போம் மாதாஜி. படிக்கலாம் மாதாஜி. ரிப்பீட் பண்ணுங்க, நான் சொல்றேன். அத்தியாயம் 7 பதம் 13. த்ரிபீர் அத்தியாயம் 7 பதம் 13. த்ரிபீர் 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 குணமய 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 குணமயர் குணமய பாவய பாவையர் பாவய பாவையர் த்ரிபீர் குணமயைர் பாவைர் த்ரிபீர் குணமயைர் பாவையர் த்ரிபீர் குணமயைர் பாவைர் திரிபீர் குணமயைர் பாவையர் ஏபிஸ் சர்வம் ஏபிஸ் சர்வம் ஏபிஸ் சர்வம் ஏபிஸ் சர்வம் ஏபிஸ் சர்வம் இதம் ஜகத் சர்வம் இதம் ஜகத் ஏபிஸ் சர்வம் இதம் ஜகத் ஏபிஸ் சர்வம் இதம் ஜகத் மோஹிதம் 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 நாபிஜானாதி மோகிதம் நாபிஜானாதி மோஹிதம் நாபிஜானாதி மோகிதம் நாபிஜானாதி மாமேभ्यः परमव्ययम् மாம் मामेभ्यः परमव्ययम् त्रिभिर्गुणमयैर्भावैर् येभिः सर्वमिदं जगत् मोहितं नाभिजानाति மோகிதம் நாஜானாதி मामेभ्यः परमव्ययम् மாம் ஏப்ய பரம் அவ்யயம். தேங்க்யூ மாதாஜி. கோகிலா மாதாஜி வாசிக்கிறீங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, வாசிக்கிறேன் மாதாஜி. த்ரிபீர் குணமயிர் பாவீர் ஏபியः சர்வம் இதம் ஜகத் மோகிதம் நாபிஜானாதி மாம் ஏபிய பரம் அவ்யயம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. हरे कृष्णा माता जी, हरे कृष्णा माता जी, हरि बोल. हरे कृष्णा माता हरे जी, कृष्णा माता जी, हरे कृष्णा हरे कृष्णा மாதா ஜி. हरे कृष्णा माता जी, ஹரே हरि बोल. हरे कृष्णा. हरे कृष्णा माता जी। share ஆகுதா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி இப்போ பரவாயில்ல, உடம்பு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாதாஜி, நல்லா இருக்கேன் மாதாஜி. ஹரி போல். நன்றி நன்றி மாதாஜி, நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா மாதாஜி? ஷேர் ஆகுது. ஓகே ஓகே மாதாஜி. हरे कृष्णा माता ஹரி போல். அனுராதா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा. நம்ம ரிப்பீட் பண்ணலாமா மாதாஜி? ஓகே மாதாஜி. ஹரி போல். ओके. ஸோ நம்ம இன்னைக்கு மங்களார்த்தி பார்த்துட்டு இருக்கோம் நேத்தையில இருந்து. ஸோ குரு அஷ்டகத்தை நம்ம காலையில நம்ம பண்றத மங்களார்த்தின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஆஸ்பிஷியஸ் ஆனது, மங்களமான ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால அதை மங்களார்த்தின்னு சொல்றாங்க. ஸோ நான் அவருக்கு பாடுறேன் மாதாஜி. நம்ம நேத்திக்கு படிச்சதை திருப்பி அவருக்கு நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ಸಂಸಾರದಾವಾ ನಲರಿದಲೋಕ ಸಂಸಾರದಾವ ನಲಲೀಟ ಲೋಕ
त्राणाय कारुण्याघनाघनात्वम् ताराण्यकारुण्य गणागणत्वम् प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य वन्दे गुरो श्रीचरणरविन्दम् वन्दे गुरो श्री चरणारविन्दम् हरि बोल. हरे कृष्णा. थैंक यू माताजी. हरे हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்மளுக்கு தீபா மாதாஜி கிளாஸ் எடுக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्णा माता जी. हरे कृष्णा माता जी. हरे कृष्णा. ஹரே माताजी கிருஷ்ணா. हरे कृष्णा माताजी ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மங்களாச்சரணம் பண்ணிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து பண்ணிக்கலாம். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானஞ்சன சலாதயா சச்சுரம் விதிதம் ஞான தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் பாதாய கிருஷ்ண கிருஷ்ணாய பூதவே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இதிநாமினி நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரசாரிணி நிர்விசேஷ शून्यवादी पाश्चात्यदेशधारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. माताजी वॉइस கேக்குதா? கேக்குது மாதாஜி. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு 7th சாப்டர் 13வது ஸ்லோகம் பூரணத்தின் ஞானம்ல 13வது ஸ்லோகம் வந்து நம்ம பாக்குறோம். டிரான்ஸ்லேஷன் வந்து பிரபு படிக்கிறீங்களா? சிவதான பிள்ளை பிரபு படிக்கிறீங்களா? மியூட்ல நான் இருக்கீங்க. படிக்கட்டுமா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபு நீங்க நான் படிக்கட்டும். பிரபு படிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மியூட்ல இருக்காங்க. சரிம்மா. சிவதான பிள்ளை பிரபு சரி படிச்சிட்டு பரவாயில்ல இருக்காங்க. மாதாஜி. சரி மாதாஜி. மியூட்ல ஹரே கிருஷ்ணா. படிக்கலாமா? திருப்பி படிக்கட்டுமா? படிங்க பிரபு, திருப்பி படிங்க. சத்வம் ரஜஸ் தமஸ் என்னும் மூவகை குணங்களில் மயங்கி இருப்பதால் குணங்களுக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற என்னை முழு உலகமும் அறியாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. தேங்க்யூ பிரபு. சோ 13th ஸ்லோகால என்ன சொல்றாங்கன்னா திரிபீர் குணமயிர் அப்படின்றாங்க. த்ரீ அப்படின்னா 3 குண 3 குணம். சோ 3 குணம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரஜோ சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஆமா. சோ குணமயிர் அப்படின்றாங்க. பாவைர் அப்படின்னா இந்த வாழ்க்கை நிலையில நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை எல்லாமே வந்து இந்த 3 குணங்களுக்கு உட்பட்டது அப்படின்றாங்க. ஏபி சர்வம் இதம் ஜகத். சர்வம்னா எல்லாமே. இந்த ஜகத்துல இந்த உலகத்துல எல்லாருமே இந்த 3 குணங்களுக்கு உட்பட்டு இருக்காங்க. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல மீனிங்ல கொடுத்திருக்காங்க. மோகிதம் மோகிதம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மோகம் அப்படின்றது மயக்கம். மோகிதம் அபிஜானாதி. அபிஜானாதி அப்படின்னா அறிவதில்லை. இந்த குணத்துல எல்லாருமே மயங்கி இருக்கிறதுனால அவங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்றாங்க. சோ மோகிதம் அபிஜானாதி, மயக்கத்துல இருக்கிறதுனால புரிஞ்சுக்க முடியல, அறிஞ்சுக்க முடியல அப்படின்றாங்க. அபிஜானாதினா புரிஞ்சுக்க முடியல, அறிஞ்சுக்கொள்ள முடியல அப்படின்ட்டு. யார புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா மாம் ஏத்திய பரம் அவ்யயம். மாம்னா என்னை அப்படின்றது அர்த்தம். மாம் ஏத்திய பரம் அவ்யயம். பரம புருஷ பகவான் அவர்தான் அழிவில்லாதவர். அவ்யயம் இன்எக்ஸாஸ்டபிள். அழியக்கூடாத அழிக்க முடியாத அழிவற்ற பரம புருஷ பகவானான அந்த கிருஷ்ணரை நம்மளால புரிஞ்சுக்க முடியல.
சோ இதுதான் வந்து செகண்ட் லைன்ல மயக்கத்துல இருக்கிறதுனால நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அப்ப இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே அந்த 3 குணங்களுக்கு உட்பட்டு மயங்கி இருக்கிறதுனால, ஜட இயற்கைக்குள்ளார நம்ம மயங்கி இருக்கிறதுனால, முக்குணத்துல மயங்கி இருக்கிறதுனால, அந்த காரணத்தினால நம்மளால பரமபுருஷ பகவான புரிஞ்சுக்க முடியல. அப்ப என்ன பண்ணணும்? 3 குணத்துக்கு உட்பட்டு தானே நம்ம எல்லாருமே இருக்கோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அப்ப அந்த 3 குணத்துக்கு மேல சுத்த சத்துவ குணத்துக்கு வரும்போது மட்டும்தான் நம்மளால பகவானை புரிஞ்சுக்க முடியும். இப்ப 3 குணத்துக்குள்ள இருக்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்போ இந்த மனுஷ உடம்பு நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, 84 லட்சம் வகையான உயிரினங்கள்ல நம்ம வந்து 4 லட்சம் மனிதர்கள் சொல்றாங்க. சோ அப்ப மனுஷ உடம்பு நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம பூர்வ ஜென்மத்துல பண்ண கர்மத்தினால நமக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்கு. நமக்கும் சரி மத்த உயிர்வாழிகளுக்கும் அந்தந்த உடம்பு எடுத்தவங்களுக்கு அந்தந்த கர்மத்துக்கு ஏத்தாப்புலதான் அந்தந்த உயிர் அந்தந்த உடம்பு வந்து பாடியை வந்து பகவான் கொடுத்திருக்கிறாரு. சோ அப்ப அந்த உடம்பை எடுத்ததுனால ஒன்ஸ் நம்ம வந்து இந்த பாடியை எடுத்துட்டோம் அப்படின்னாவே இந்த மனிதர்கள் வந்து இந்த 3 குணத்துக்குள்ளார வந்துருவாங்க. அந்த இயற்கை வந்து நம்ம மாயா வந்து நம்மள என்ன பண்ணிடும்னா பிடிச்சுக்கும். அதுதான் நேத்து பிரபு சொன்னாங்க, கயிறுனால நம்ம கட்டப்பட்டிருப்போம் அப்படின்றாங்க. சோ கண்டிஷன்டு சோல் ஆயிடுவோம் நம்ம. அன்கண்டிஷன் சோல் அப்படின்றது பகவான் மட்டும்தான். சோ நம்ம கண்டிஷன் ஆயிடுவோம் அந்த இடத்துல. சோ மாயைக்கு உட்பட்டு நம்ம அந்த இடத்துல மாறிடுவோம் அப்படின்றாங்க. சோ இப்ப இந்த உடம்பை எடுத்ததுனால நம்மளால வெறுமனே இருக்க முடியுமா? நம்ம இந்த மனுஷ ரூபம் எடுத்துட்டோம். காலையில இப்ப வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்றோம். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கவுங்களுக்கு என்ன நேச்சர் ஆஃப் ஜாப் இருக்கோ அதை நம்ம பார்க்க போயிடுவோம். சோ இப்ப ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். அப்ப அந்த ஆக்ஷன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு? அந்த மனுஷ ரூபத்துல அந்த உடம்பை எடுத்த நம்ம எதை பேஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த 3 குணங்கள்ல ஏதாவது ஒரு குணத்துல ஏதாவது ஒரு விஷயத்த, ஒரு செயலை, ஒரு ஆக்ஷனை பண்ணிட்டே தான் இருக்கும். ஒரு ஜாப், குழந்தைங்களா இருந்தா படிக்கிறது, பெரியவங்களா இருந்தா வேலைக்கு போறது, கல்யாணம் ஆன பெண்களா இருந்தா சமைக்கிறது. சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலைகள் வந்து அந்தந்த குணத்துக்கு ஏத்தாப்புல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இதுல இந்த மனுஷர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ 4 வகை, இதுவுமே நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். சோ என்ன விதமான 4 வகை மனிதர்கள் வந்து அந்த கிளாசிஃபை பண்றாங்க, எப்படி பிரிக்கிறாங்க, யாராவது சொல்ல முடியுமா? வருணம், 4 4 வர்ணங்கள். வருணங்கள். என்னென்ன வர்ணங்கள் இருக்கு? பிராமணர், சூத்திரர், சத்திரிய, வைசியர். பிராமணர்களா இருக்கலாம், சத்திரிய தர்மத்தை ஃபாலோ பண்றவங்களா இருக்கலாம், வைசியர்களா இருக்கலாம், சூத்திரர்கள். இது வந்து ஆர்டர். சோ பிராமணர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வேதத்தை படிச்சு அந்த வேத கல்வி முறையை மத்தவங்களுக்கு போதிக்கணும். சோ மத்தவங்களுக்கு போதிக்கணும்ன்றது அந்த நமக்கு போன யுகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அரசர்களுக்கு சொல்லுவாங்க. அரசர்கள் எப்பயுமே ஆட்சி புரியறவங்க எல்லாருமே என்ன, இந்த தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிராமணர்களை கூடவே வச்சிருப்பாங்க. சோ அப்ப பிராமணர்கள் வந்து இப்படிதான் வழி நடத்தணும், அந்த குடிமக்களை இப்படிதான் வழி நடத்தணும்னு சொல்லிட்டு நமக்கு அவங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ அந்த ஒரு இதுதான் வந்து பிராமணர்கள் பண்ணக்கூடியது. சத்திரியர்கள் என்ன பண்றாங்க, அரசர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ரஜோ குணத்துல இருந்தாதான் அவங்களால ஆட்சி புரிய முடியும். பிராமணர்கள் வந்து சத்துவ குணத்துல இருந்து வேத கல்வியெல்லாம் படிச்சு அந்த வேதத்தை மத்தவங்களுக்கு போதிக்கணும். அப்ப அடுத்த கேட்டகரியில இருக்கக்கூடிய அந்த சத்திரிய தர்மத்துல இருக்கவங்க யார் யாரு, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பு எடுத்து நடத்துறவங்களா இருப்பாங்க. சோ ஒரு 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 தலைவர்களா இருப்பாங்க. வழிகாட்டு, மத்தவங்களுக்கு வந்து வழிகாட்டி அவங்கள வந்து கொண்டு போகணும். சோ அப்ப வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களால அந்த வழிநடத்தி கொண்டு போக முடியாது. இப்போ லைக் ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸே எடுத்துக்கிட்டா அந்த ஒரு ஸ்ட்ரிக்டா அந்த ஒரு ரூல்ஸை மெயின்டைன் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணி அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சோ அப்ப அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜோ குணம் வந்து அவங்களுக்கு டாமினேட்டிங்கா இருக்கும். சோ எல்லா குணமும் எல்லாருக்குமே இருக்கும். பட் ஆனா ஒரு குணம் கொஞ்சம் உயர்வா காமிக்கும், அவங்கள உயர்ந்து காமிக்கிறதுனால அந்தந்த கேட்டகரியில அவங்கள பேஸ் பண்ணி சொல்றாங்க. சோ அப்ப இவங்க எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, வழி நடத்துறவங்க எல்லாருமே, இந்த தலைவர்கள் எல்லாமே ஓரளவுக்கு ரஜோகுணம் வந்து அவங்கள வந்து டாமினேட் பண்ணி ரஜோகுணத்துல இருப்பாங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா வைஷ்யர்கள். வைஷ்யர்கள் பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுணமும் அவங்களுக்கு இருக்கும், தமோ குணமும் இருக்கும். சோ 2 குணத்திலயுமே சேர்ந்து இருப்பாங்க. அவங்க யாரு அப்படின்னா பிசினஸ் எடுத்து நடத்துறவங்க. சோ இது எல்லாமே உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, பாத்துருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த லாஸ்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா சூத்ராஸ். சோ சூத்ராஸ் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு வருமானம் தேவை இல்லையா, சோ அதுக்கு ஏதாவது ஒரு ஜாப் பண்ணிட்டு அந்த மத்த 3 கேட்டகரிக்கு கீழே வேலை பாக்குறவங்க, அந்த கேட்டகரிக்கு கீழே தான் அவங்க இருப்பாங்க. சோ அதனால அவங்க எப்பயுமே தமோ குணத்துலதான் இருப்பாங்க.
அப்ப நம்ம நம்ம பாத்தீங்க அப்படின்னா பிறக்கும்போது எல்லாமே சூத்ராஸா தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒருத்தர்கிட்ட ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம் வருமானத்துக்காக. சோ நம்ம எல்லாருமே இந்த சூத்ரா கேட்டகரியில தான் வருவோம். சோ இதுக்கு கீழே ஒரு கேட்டகரி இருக்காங்க. இந்த சூத்ரா கேட்டகரியில இருக்கவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா மோட் ஆஃப் இக்னோரன்ஸ். அவங்களுக்கு வந்து அறியாமை தான் இருக்கும். பகவான் பத்தி தெரியாது, எஜுகேஷன் இருக்காது, மத்தபடி வெல்த் வைஸ், வெல்த்ன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே வெல்த் வைஸ் கூட எடுத்துக்கலாம். சோ அதனாலதான் அவங்க வந்து மத்தவங்களை வந்து டிபெண்ட் பண்றாங்க இல்லையா. சோ எல்லாத்துலயுமே கொஞ்சம் லோயரா இருப்பாங்க அந்த சூத்ராஸ்ல இருக்கவங்க. சோ அதுக்கு கீழே இருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா சண்டாளர்கள். சோ சண்டாளர்கள் அப்படின்றவங்க வந்து மிருகங்கள் போல பிஹேவ் பண்ணுவாங்க, மிருகங்களை சாப்பிடுவாங்க, மிருகங்கள் போல நடந்துப்பாங்க. சோ இவங்க எல்லாம் சண்டாளன். சோ அவங்க பாத்தீங்கன்னா தமோகுணத்துக்கு கீழே. சோ இந்த மாதிரி கேட்டகரியில வந்து மனுஷங்களை வந்து இந்த 4 கேட்டகரிஸ்ல வந்து கேட்டகரைஸ் பண்றாங்க, பிரிக்கிறாங்க. இது எல்லாருமே வந்து நம்ம பிரிச்சுக்கிட்டதுதான். பகவான் வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸுமே யாருக்கிட்டையுமே காமிக்கல. சோ இது வந்து நம்மளா அந்த இதுல வந்து நம்ம இந்த வர்ணம் இந்த ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குணத்துல அந்த கர்மத்துக்கு ஏத்தாப்புல அந்த குணத்தை எடுத்துட்டு நம்ம இந்த கேட்டகரியில வந்திருக்கோம். பகவான் வந்து பிரிவினை காமிக்கல, எல்லாருக்குமே சமமாதான் ஈக்குவலா தான் பகவான் இருக்கிறாரு. நம்ம வந்து மனுஷங்களா பிறந்திருக்க நம்ம தான் பேஸ்ட் ஆன் அவர் கர்மா நம்ம வந்து அந்த மாதிரி வந்திருக்கோம். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களால இப்ப இந்த ஸ்லோகால என்ன சொல்றாங்கன்னா இந்த மக்களால பகவானை புரிஞ்சுக்க முடியாது. யாரால பகவானை புரிஞ்சுக்க முடியாதுன்னா யார் ஒருத்தவங்க இந்த முக்குணத்துல இருக்கிறாங்களோ, முக்குணம் யார ஆட்கொண்டுச்சோ அவங்களால பகவான் புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இந்த முக்குணத்தை விட்டு நம்ம வெளியில வரணும், சுத்த சத்துவ குணத்துக்கு, மோட் ஆஃப் குட்னஸ் தாண்டி மேல போகணும், பியோர் குட்னஸ் அந்த ஃபார்முக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த ஃபார்முக்கு வந்து நம்ம எப்ப போக முடியும் அப்படின்னா, ஒரு நாள் 2 நாள் நம்ம வந்து டிவோஷனல் சர்வீஸ் பண்ணா போயிட முடியுமானா முடியாது. டெய்லி பேசிஸ்ல டெய்லி ரொட்டீனா நம்மளுடைய லைஃப டிவோஷனலா எடுத்துட்டு போகணும். டிவோஷனல் சர்வீஸ் பகவானுக்கு என்ன சேவை பண்றோம், காலையில இருந்து தூங்குற வரைக்கும் நம்ம என்ன சர்வீஸ் பண்றோம், எப்படி வந்து பகவானோட கனெக்ட் ஆறோம், உடம்பால மனதால எல்லாத்தாலுமே நம்ம வந்து பகவானை வந்து பகவானுடைய ஸ்மரன்லயே நம்ம இருக்கும்போது நம்ம அந்த சுத்த சத்வகுணத்துக்கு நம்ம போயிடுவோம். அப்படி போறவங்களால மட்டும்தான் பகவான் வந்து புரிஞ்சுக்க முடியும். சோ அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு முக்தி வாசல்ல வந்து கதவு தட்டினா கூட முக்தி வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த கேட்டகரி மக்கள் இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து பகவான் வந்து நம்ம கிட்ட கேட்டா முக்தி வேணுமான்னு கேட்டா கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ வந்து நின்னாவே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிற லெவல்ல தான் நம்ம இருக்கோம். சோ அதை தாண்டி வந்து அந்த முக்தி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா சுத்த சத்துவ குணத்துல இருக்கவங்களுக்கு அந்த முக்தின்றது இங்க இருக்கும் போதே அவங்க வந்துட்டு முக்தி பெற்றவர்களா தான் கன்சிடர் பண்றாங்க. யாரு டிவோஷனல் சர்வீஸ் ஃபுல்லா இருக்காங்களோ, அதுல அவங்கள என்கேஜ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க வந்து சுத்த சத்துவகுணத்திலையும் பகவான் நோக்கி ரீச் பண்ற அந்த லெவல்லையும் இருக்கிறாங்க. சோ இந்த ஸ்லோகால இதுதான் சொல்ல வராங்க. பகவானை வந்து புரிஞ்சுக்க முடியாததுக்கு காரணமே முக்குணங்களை நம்மள ஆட்கொண்டதுனால நம்மளுடைய கர்மாக்கு ஏத்தாப்புல அந்த முக்குணங்களை நம்ம எடுத்துட்டு ஏதோ ஒரு குணத்துல நம்ம இருந்துட்டு இருக்கிறதுனால நம்மளால பகவான் புரிஞ்சுக்க முடியல. சோ அதை தாண்டி நம்ம வெளியில வரணும், டிவோஷனல் சர்வீஸ் பண்ணணும்ன்றதான் இந்த ஸ்லோகால கொடுத்திருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் நம்ம பாகவதத்துக்கு பாகவதத்துல கிருஷ்ணா புக்கு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நமஸ்கிருத்தியம் சொல்லிக்கலாம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோஞ்சயம் உதிரயேத் நஷ்ட பிராயேஷு வத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதே உத்தம ஸ்லோகி பக்தி பகவதி நஷ்டி முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கே தேகிரிம் எத்கிருபா தமங்கம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம் ஸ்ரீ பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இன்னைக்கு அத்தியாயம் 53 கிருஷ்ணர் ருக்மிணியை கடத்தி செல்கிறார் அப்படின்ற அந்த டைட்டில் பார்த்தோம். நேத்து பிரபு சொன்னதுல ரொம்ப அவ்வளவு அழகா நல்லா விஷுவலைஸ் பண்ற மாதிரி ஃபுல்லாவே சொல்லியிருந்தாங்க. எப்படி வந்து கிருஷ்ணரை வந்து ரணசோரா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை சொல்றாங்க. ஏன் ரணசோரா அப்படின்னு சொல்றாங்க சொல்ல முடியுமா? ரெண்டு விஷயம் இருக்கு மாதாஜி. ஒண்ணு வந்து அந்த ருக்மணியோட அந்த அங்க இருந்து ஏதோ ஒரு செய்தி வரப்போகுது, அதுக்காண்டி போறாரு. இன்னொன்னு மெயினா வெண்ணெய் திருடுறவர், அதுக்குதான் அவருக்கு ரணசோரான்றது. ஓகே, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ பிரபு. சோ வெண்ணெய் திருடுறவங்க அதுக்கப்புறம் வந்து போர்ல வந்து விட்டுட்டு போறாங்க. போரை விட்டுட்டு கை விட்டுட்டு இடையில விட்டுட்டு போறாங்க ரணசோரர். எதனால போறாங்க அப்படின்னா ருக்மிணி தேவி கிட்ட இருந்து
கடிதம் வந்திருக்கு, லெட்டர் வந்திருக்கு இல்லையா? சோ அந்த லெட்டரை அந்தனர் கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. சோ அதை படிச்சுட்டு இம்மீடியட்டா ருக்மிணி தேவிய சேவ் பண்றதுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு போறாரு. சோ அப்படி போகும்போது எங்கிருந்து எங்க போறாங்க அப்படின்னா துவாரகால இருந்து விதர்பாக்கு போறாங்க. சோ துவாரகால இருந்து விதர்பா போறாரு. துவாரகா எங்க இருக்கு அப்படின்னா இந்தியாவில இதுல மேற்குல சொல்றாங்க, இந்தியாவோட மேற்கு வெஸ்ட்ல சொல்றாங்க. விதர்பா வந்து நார்த் சைடு சொல்றாங்க. சோ இப்ப துவாரகா டு விதர்பா வந்து அவர் எப்படி போறாரு அப்படின்னா அவருடைய சாரதிய வர சொல்றாரு. மகாராஷ்டிரால இருக்கு. சரி, மகாராஷ்டிரா நார்த் சைடு. சோ விதர்பால குண்டினா அப்படின்ற அந்த சிட்டியை நோக்கி போறாங்க. அங்கதான் வந்துட்டு இவங்க ருக்மிணி தேவி அங்க இருக்கிறாங்க. சோ அவங்கள பாக்குறதுக்கு தன்னுடைய சாரதியை எடுத்துட்டு அவர் கிளம்புறாரு. சோ தாருகனை கூப்பிட்டு சாரதியை ரெடி பண்ண சொல்றாரு. சாரதியில பாத்தீங்கன்னா நான் அந்த 4 குதிரைகள் கலர்ஸ் எல்லாமே இங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க, இங்க சொல்லியிருக்காங்க. ஒரு குதிரையும் ஒரு கலர்ல இருக்கு. சோ அப்படி சாரதியை வந்து ரெடி பண்ணி தாரகனை வர சொல்லி சாரதி ரெடி பண்ணி வேகமா போறாரு. அப்படி விதர்பா நாட்டுக்கு போகும்போது அதோடைய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா வெஸ்ட் டு நார்த் டிராவல் பண்ணணும் இல்லையா? துவாரகா டு விதர்பா போறதுக்கு 1000 மைல் டிஸ்டன்ஸ் சொல்றாங்க. 1000 மைல் டிஸ்டன்ஸ் அப்படின்றது 1600 கிலோமீட்டர் வருது. சோ அத அவருடைய சாரதியிலே டிராவல் கிருஷ்ணா போறாரு. போறதுக்கு அவர் எடுத்துக்கக்கூடிய நேரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இரவு நேரம் தான். ஓகே, சோ அப்ப அதை நம்ம இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான நேரம் வருது. பட் அவர் வந்து அவரை அந்த பாக்குற கிருஷ்ணர் நினைச்சா ஒரு நொடியிலே போயிடலாம், நமக்கு சொல்றாங்க அந்த மாதிரி. சோ ஒரு இரவு நேரத்துல ஒரு 12 ஹவர்ஸ்ல வந்து அவர் ரீச் பண்ணிடுறாராம் விதர்பாவை. அதுக்கப்புறம் குண்டினா நகரத்துக்கு போறாங்க. சோ அப்படி போகும்போது இங்கே வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, கல்யாணம் பண்றதுக்கான ஏற்பாடு. சோ இப்ப பொண்ணு வீட்டு சைடு பொண்ணு இருக்கிறாங்க, ருக்மிணி தேவி இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டு சைடுல சிசுபாலன், அவருடைய அப்பா வந்து தமகோஷர் அவர் இருக்கிறாரு. சோ தமகோஷர் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா தம கோஷர் அப்படின்றாங்க. தம அப்படின்னா கண்ட்ரோலர், கோஷர் அப்படின்னா ஃபேம். அவருக்கு வந்து அவர் வந்து பெரிய புகழ் பெற்றவர் அப்படின்றாங்க. எதுல புகழ் பெற்றவங்க அப்படின்னா ஒழுங்கற்ற குடிமக்களை கூட ரெகுலேட் பண்ணி நல்லா கண்ட்ரோல் பண்ணி தன்னுடைய வசம் இழுத்துக்கிற மாதிரி, அதாவது குடிமக்களை வந்து நல்ல ப்ரொடெக்ஷன், நல்ல பாதுகாக்கிற மாதிரி, நல்ல ஒழுங்குபடுத்துற மாதிரி அந்த விதத்துல வந்து அவர் வந்து சிறந்தவராம். தம கோஷர், கண்ட்ரோலர் புகழ் பெற்றவர், தம கோஷர் அப்படின்றாங்க. சோ அப்போ அந்த ஒழுங்கற்ற மக்களை கூட நல்லா பாத்துக்கிற லெவல்ல இருக்காங்க அப்படின்னா அவர் பின்னாடி அந்த மக்கள் வந்து ஒரு போருக்கா இருந்தா எவ்வளவு ரெடியா இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப தமகோஷர் பாத்தீங்க அப்படின்னா சிசுபாலனுக்கு தன்னுடைய பையனுக்கு ஒரு சைட் மேரேஜ் ஆக போகுது ருக்மிணி தேவியோட. சோ கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் வந்து வருவாரோ, இந்த கல்யாணத்தை நிறுத்தி ருக்மிணி தேவியை கூட்டிட்டு போயிடுவாரோ அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்து தமகோஷருக்கு இருக்கு. சோ அதனால என்ன பண்றாங்க, எல்லா படைபலத்தையுமே ரெடி பண்றாரு. ஒரு சைடு கல்யாணத்துக்கும் ரெடி ஆறாரு, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சண்டைக்கும் ரெடி ஆறாரு. சோ கிருஷ்ணர் வந்துட்டா நம்ம வந்து எப்படி ஃபைட் பண்றது, எப்படி வந்து படையெல்லாம் திரட்டி எப்படி ரெடியா வச்சுக்கிறது, எப்படி போர் புரியுறது, அதுக்கும் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தயாரா இருக்கிறாரு. சோ அப்படி இருக்கும்போது இந்த சைடு பாத்தீங்கன்னா பீஷ்மகன், ருக்மிணி தேவியோட அப்பா பீஷ்மகன், அவருக்கு ஆக்சுவலா சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் ஆனா அவருடைய பையன், மூத்த பையன் வந்து ருக்மி, அவருடைய இதனால அவர் வந்து ஓகே அப்படின்னு கல்யாணத்துக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. சோ இது நேற்று பிரபு சொன்ன மாதிரிதான், ஒரு இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாமே வந்துட்டு பக்கத்து நாடு நெய்பர்ல யாரு இருக்காங்களோ அவங்களுடைய சுமூகமான அந்த ரிலேஷன்ஷிப்புக்காக, நிறைய அந்த மக்களோட நலனுக்காக, எல்லாத்துக்காகவும் வந்து தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, மாத்தி இந்த மாதிரி கல்யாணம் நடத்திப்பாங்க. சோ அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். அதன் மூலமா அந்த படைகள் எல்லாமே கொஞ்சம் நிறைய அவங்களுக்கு வந்து பலமா இருக்கும் இல்லையா, அந்த ஒரு சப்போர்ட்டுக்காக இருக்கும் இல்லையா. சோ அதனால இந்த மாதிரி நடக்கிறது அந்த காலகட்டத்துல வந்து சர்வசாதாரணம் தான். சோ அதனால இஷ்டமே இல்லைன்னா கூட ஒரு சஞ்சலத்துல இருந்தா கூட அவர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் இவருக்கும் ஒரு டவுட், கிருஷ்ணர் வருவாரோ அப்படின்ற ஒரு டவுட். கிருஷ்ணர் வந்தா வரவங்களை எப்படி உபசரிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதுலயும் அவர் ரெடியா இருக்கிறார். இதை நேற்று பிரபு அழகா சொல்லியிருந்தாங்க நமக்கு. சோ வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா எப்படி வந்து உபசரிக்கணும், அவங்களுடைய மனம் கோணாம எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அழகா சொல்லியிருந்தாங்க. சோ அந்த மாதிரி இப்போ நமக்கு இந்த கல்யாண ஏற்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா சிசுபாலன் வீட்டு சைடு, தமகோஷர் சைடு வரக்கூடிய ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த குண்டினா நகரத்துக்கு அவுட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா
அந்த பூங்கான்னு சொல்றாங்க, அதுல வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. அவங்க வந்து ஸ்டே பண்றதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஒரு 3-4 டேஸ்க்கான 1 வீக் அந்த மாதிரியான செலிப்ரேஷன் மூட்ல என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் தேவையோ, ட்ரெஸ்ல இருந்து ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து சாப்பாடுல இருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே, இப்ப நம்ம எப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு வந்து ஹோட்டல்ஸ்ல ரூம் போட்டு எல்லாம் பண்றோமோ, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலண்டா போன யுகத்துல வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி அந்தந்த அரசர்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வெல்த் ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அங்க பண்ணி கொடுக்குறாங்க. சோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சைடு ரெடியா இருக்கு. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா அந்த வேதங்கள்லாம் முழங்க அந்த புரோகிதர்கள் பிராமணர்கள் வந்து என்ன பண்றாங்க, வேதம் எல்லாம் அறிக்கை சாம இந்த வேதத்தெல்லாம் சொல்றாங்க. இது வந்து என்னன்னா நம்ம யூஸ்வலா நம்ம இது பண்ற மாதிரி அக்னியில இது பண்ற மாதிரி அந்த ஒரு ப்ரொடெக்ஷனுக்காகவும் இருக்கிற தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆறதுக்காகவும் ஒரு சைடு வந்து இந்த புரோகிதர்கள்லாம் கல்யாண ஏற்பாட்டுல அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, வேதம் எல்லாம் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலுமே அந்த நகரம் ஃபுல்லா வந்து அலங்காரம் பண்ணி ஒரு விழா கோலம் மாதிரியே சூப்பரா இருந்துட்டு இருக்கு. சோ இப்போ வந்து என்னன்னா இங்க வந்து இதுல நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, அந்த புரோகிதங்களுக்கு வந்து மனசு கோணாம வரக்கூடிய பிராமணாஸ் அந்த வேதம் சொல்றாங்க, அந்த யஜ்ஞா வளர்க்குறாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு வந்து அவங்களை ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு இவங்க வந்து எல்லாமே தானம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல இப்போ நமக்கு வந்து எவ்வளவு தானம் பண்ண முடியும் நம்மளே கொஞ்சம் நம்ம யோசிச்சு என்ன பண்ணிக்கணும். ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பசுக்கள் அவங்களுக்கு தேவையான செல்வம், பசுக்களை எப்படி டெக்கரேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த ரத்தினங்கள் வைரம் வைடூரியம் இப்படி வந்து ஆயிரக்கணக்கான பசுக்கள் வந்து அவங்களுக்கு தானம் கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி அவங்கள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் திருப்தி பண்ற அளவுக்கு அந்த புரோகிதர்கள் பிராமணர்களை வந்து திருப்தி பண்ற அளவுக்கு அவர் ஒரு சைடு ரெடி பண்ணிட்டு இருக்காரு பீஷ்மகர். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ருக்மிணி தேவிக்கு ஒரு சின்ன ஒரு சஞ்சலம். என்ன சஞ்சலம் அப்படின்னா, நம்ம போட்ட லெட்டர் வந்து கிருஷ்ணரை ரீச் ஆச்சா, அந்த அந்தனர் வந்து கொடுத்தாரா, அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்ன, எப்போ வருவாங்க, வந்து மீட்டுருவாங்களா, இல்ல அப்படின்னா நேற்று சொன்ன மாதிரி பிரபு சொன்னாங்க இல்லையா, சோ அவருக்கு உங்களுக்கு ஏத்த பொண்ணா நான் இல்லைன்னா கூட இனி எத்தனை ஜென்மம் வேணா நான் வெயிட் பண்றேன், உங்களுக்கு தேவையானதை நான் பண்றேன், பண்ணி என்னென்ன இது பண்ணணுமோ மெடிடேஷன் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணி, ஆனா எனக்கு வந்து நீங்க தான் உங்களே தான் நான் கரம் பிடிக்கணும் அப்படின்ட்டு எல்லா டைமுமே வந்து கிருஷ்ண பகவானே வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன நெருடல்ல வராரா வந்துருவாரா எல்லாருக்கும் அந்த ஒரு டென்ஷன் பதஷ்டம் எல்லாம் இருக்கும் இல்லையா, கடைசி நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அவரை பாக்குற வரைக்கும். அந்த டென்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ருக்மிணி தேவி இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன நெருடல்னால ஒரு சின்ன சின்ன யோசனைகள் எல்லாம் வருது. எப்படி வந்து இப்ப கோவர்த்தனை பூஜை பண்ணும்போது இந்திரன் டெமிகாட்ல வந்து இந்திரனை வந்து வர்ஷிப் பண்ணாம இருக்கும்போது எப்படி அவர் வந்து ஃபிளட் அந்த மழை வெள்ளம் இதெல்லாம் வந்து ஒரு வார கணக்கா அவர் வந்து விட்டுக்கிட்டே இருந்தாரு, கொடுத்து அந்த மக்களை வந்து கஷ்டப்படுத்தினாரு இல்லையா. சோ அந்த மாதிரி வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுத்துருவாங்களோ, இந்த தேவதைகளுக்கு வந்து நம்ம பூஜை பண்ணல அவங்கள வர்ஷிப் பண்ணலன்னா ஒரு கோபமா இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. பட் அந்த இதுல வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை வந்து சிவபெருமானையும் துர்கா தேவியும் பார்வதி அம்மாவையும் வழிபடுறதுக்கு அவங்களுடைய அந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் போடுவாங்க இல்லையா, அந்த யுகத்துல எல்லாம் ஒரு யுகத்துக்கும் ஒரு விதிமுறைகள் இருக்கு. இப்ப அந்த துவாபர யுகத்துல பாத்தீங்கன்னா கோயில் வழிபாடு ஆலய வழிபாடு சொல்றாங்க. இப்பயுமே நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமும் முன்னாடியும் நம்ம கோயில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரோம். அது வந்து அந்த காலத்துக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடியுமே அதே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துதான் நம்ம இப்பயே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். பட் இந்த யுகத்துக்கு வந்து நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் நாம ஜபம் தான் நமக்கு கொடுத்திருக்குது. சோ அப்ப அந்த போன யுகத்துக்கு பாத்தீங்கன்னா ஆலய வழிபாடு. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி நம்ம போய் சிவபெருமானையும் பார்வதி அம்மாவையும் துர்காதேவியும் பார்த்துட்டு வந்துருவோம், வர்ஷிப் பண்ணிட்டு அவங்களுக்கு நன்றியை வந்து வேண்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கிருஷ்ணருடைய பாத கமலத்தை அத வந்து ஸ்மரணில வச்சுட்டு எந்நேரமும் கிருஷ்ணர் வந்துருவாரு கரம் பிடிச்சிருவாருன்ற அந்த ஞாபகத்திலேயே தேவியை வந்து வர்ஷிப் பண்றதுக்கு போறாங்க சிவபெருமானையும் பார்வதி அம்மாவும். அங்க போகும்போது அவங்களுடைய பிள்ளைகளான அந்த 4 பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அந்த கார்த்திகேயன் பிள்ளையாரு, அதுக்கப்புறம் சரஸ்வதி, லட்சுமி தேவி, இவங்க எல்லாருமே சேர்த்து அவங்களையும் சேர்த்துட்டு வழிபடுறாங்க. இவங்களுக்கு இப்ப இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, இப்ப எப்படி வந்து கோபியர்கள் எல்லாமே வந்து கார்த்திகாயனி தேவியை வழிபட்டாங்க, கிருஷ்ணரை தன் கணவரா அடையணுன்றதுக்காக கார்த்திகாயனி தேவியை வழிபட்டாங்க. இங்க நமக்கு பகவத்கீதையில என்ன சொல்றாங்க, தேவர்களுக்கு மதிப்பு நம்ம கொடுக்கலாம், பட் அவர் வந்து முழுமுதற் கடவுள் கிடையாது, கிருஷ்ணர் தான் பகவான் தான் நமக்கு முழுமுதற் கடவுள். சோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பட் எதுக்காக இவங்க வந்து கார்த்திகாயனி தேவியையும் கோபியர்கள் கார்த்திகாயனி தேவியையும் இந்த இடத்துல ருக்மிணி தேவி வந்து துர்கா தேவியும் வழிபட போனாங்கன்னா
கிருஷ்ணர் தன்னுடைய கணவரா கிடைக்கணும் அப்படின்ற அந்த கிருஷ்ணருடைய ஸ்மரன்ல கிருஷ்ணரை நினைச்சு போறாங்க. சோ அந்த இடத்துல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நம்ம வந்து வேற விதமா நம்ம பார்க்க கூடாது. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் கிருஷ்ணரோட ஸ்மரன்ல கிருஷ்ணருக்காக கிருஷ்ணரை கணவரா அடையணும்ன்ற அந்த ஒரு நோக்கத்தோட தான் அவங்க அங்க போயிட்டு பெரியவங்களோட வழிகாட்டுதலோடையும் பிராமணரோட ஒய்ஃப் அவங்க எல்லாமே கூட போயிருப்பாங்க இல்லையா, அரசு ராஜகுமாரி இல்லையா. சோ அவங்களுடைய வழிகாட்டுதல் கீழே போயிட்டு வர்ஷிப் பண்ணிட்டு திருப்பி வந்து பூஜை புலஸ்காரம் எல்லாம் முடிச்சுட்டு வர்றாங்க. வர வழியில இவங்களுக்கு ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கிருஷ்ணருக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி நான் கோவில் போவேன், துர்காதேவி டெம்பிள் போவேன், ரிட்டர்ன் வரும்போது என்னை வந்து வர வழியில என்னை வந்து கூட்டிட்டு போயிடுங்க, இது எடுத்துட்டு போயிடுங்க, என்னை கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகவல் போயிடுச்சு. சோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க அந்த ருக்மிணி தேவி போகும்போது அவ்வளவு ஒரு அழகா ருக்மிணி தேவி. சோ பகவான் லட்சுமி தேவி ருக்மிணி தேவி அப்படின்றது தாயார் இல்லையா, ராதாராணியோடைய எக்ஸ்பான்ஷன். இப்ப வந்து எவ்வளவு அழகா இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். சோ அவ்வளவு ஒரு அழகு. அந்த அழகை வந்து பாக்குறதுக்கு ராஜகுமாரர்கள் மத்த அரச குமாரர்கள் எல்லாமே வந்துட்டு போற வர வழியில எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய அழகை பாக்குறதுக்கு. சோ அதுல ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் அங்க நிக்கிறாரு. கிருஷ்ணர் அப்ப கிருஷ்ணர் இருக்கிறது அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் இப்ப நம்ம வீட்லயே நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நல்ல சகுனங்கள் நமக்கு தெரிய வரும் இல்லையா, அதை வந்து நம்ம உணர்வோம். சோ அந்த மாதிரி கிருஷ்ணர் இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடியே வந்து அந்தனரும் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. இடையில வந்து அந்தனரும் வராரு, வந்து இவங்களை மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிருஷ்ண பகவான் வந்துட்டாரு அப்படின்ற செய்தியையும் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப இந்த இடத்துல இவங்க கோவில்ல விசிட் பண்ணிட்டு துர்காதேவி டெம்பிள் விசிட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர வழியில கிருஷ்ணரையும் பாத்துறாங்க. கிருஷ்ணர் அந்த இடத்துல வந்து அவங்கள வந்துட்டு அழகா கூட்டிட்டு போயிடுறாரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜராசந்தன் மத்த இவங்க எல்லாம் அரசர்கள் எல்லாமே இந்த இடத்துலயும் இருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல இருந்துட்டு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா கோபத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கிட்ட வில்லு அம்பு எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், வந்துட்டு ஒரு நரி கூட்டத்துல வந்து சிங்கம் வந்து எப்படி தூக்கிட்டு போதோ அந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஜராசந்தன் உட்பட எல்லாமே புலம்புறாங்க, இந்த மாதிரி அழைச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி அவங்கள வந்து அழகா கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு மறுநாள் வந்து கல்யாணம் நடக்க போறது. சோ கல்யாணத்தை வந்து நாளைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா. சோ இதுல வந்துட்டு நம்ம என்ன இது பண்ணணும் அப்படின்னா இவங்க கார்த்திகாயினி தேவிய வர்ஷிப் பண்ணதும் சரி, இவங்க பார்வதி அம்மா துர்கா தேவிய வர்ஷிப் பண்ணதும் சரி, இது எல்லாமே கிருஷ்ணர் தன் கணவரா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ருக்மிணி தேவியும் அங்க கோபியர்களும் அவங்களுடைய லெவலுக்கே நம்ம போக முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இங்க ஜஸ்ட் இன்சிஸ்ட் பண்றாங்க. சோ நம்ம வந்து அவங்க கிருஷ்ணருக்காக தான் பண்ணாங்க. சோ கிருஷ்ணர் தான் நமக்கு அவங்களுக்கு முழுமுதற் கடவுள் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். சோ அந்த ஒரு விஷயம் பிராமணர்களுக்கு வந்து எவ்வளவு அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது நேத்து பிரபுவே சொல்லியிருந்தாங்க. எப்படி வந்து கிருஷ்ணரே வந்துட்டு எவ்வளவு வந்து தன்னுடைய ஒரு பிராமணருக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் எந்த அளவுக்கு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த ரெண்டு விஷயமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. கல்யாணம் வந்து நாளைக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க. இதுல ஏதாவது இன்னைக்கு டாபிக்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, ட்ரை பண்றேன். இல்லைன்னா பிரபு சொல்லுவாங்க. பிரபு மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கேளுங்க பிரபு, தெரிஞ்சா சொல்றேன். இந்த பதம் 13 நீங்க சொன்ன இந்த மயக்கம்னு சொல்லி வார்த்தை மோகிதம் சொன்னீங்கல்ல, அந்த மயக்கமானது ஜட மயக்கமா அறிவு மயக்கமா தெளிவுபடுத்துங்க. அறிவு மயக்கம் அப்படின்றது வந்து இப்ப நமக்கு அறிவுல மயக்கம்ன்றது நீங்க எதை சொல்ல வரீங்க பிரபு? லெஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்ல வரீங்களா? இந்த மயக்கம்னு சொல்லக்கூடிய நான் சொல்லக்கூடிய கருத்து வந்து ஜட மயக்கம்னா இந்த வர்ணத்தை கொண்டு வந்து வர்ணாசிரமத்தை கொண்டு வந்து மயங்கிறது, ஒன்று கலப்பினம் மயக்கம். இந்த அறிவு மயக்கம்னு சொல்லும் போது தான் இந்த குணங்களால் ஈர்க்கப்பட்டு தன்னை இழந்து தன்னுடைய புத்தியை எல்லாம் இழந்து இறைவனை சரணடையக்கூடிய அந்த அறிவு மயக்கமா? இது எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கு, அது ஒன்று விளக்குங்களேன்னு கேட்டேன். அறிவு மயக்கமா ஜட மயக்கமா? ஜட இயற்கை. அந்த இயற்கை வந்து இப்ப நம்ம மெட்டீரியல் வேர்ல்ட விழுந்துட்டோம், பிறப்பு எடுத்துட்டோம், ஒரு பாடி எடுத்துட்டோம். சோ அந்த பாடி எடுத்தோடனே நம்ம மனுஷ உடம்பு நம்ம எடுத்திருக்கோம் பிரபு. நான் ட்ரை பண்றேன் பிரபு, உங்களுடைய ஆன்சருக்கு நான் கொடுக்க ட்ரை பண்றேன். நம்ம வந்து மனுஷ உடம்பை எடுத்துட்டோம். அப்ப மனுஷ உடம்பை எடுத்த உடனே இந்த 3 குணங்கள் அந்த இயற்கை வந்து என்ன பண்ணுது? மாயா சக்தி. மாயா சக்தியும் பகவான் கிட்டேந்து வந்த ஒரு தெய்வீக சக்தி தான். அந்த மாயா சக்தி வந்து நம்மளை பிடிச்சுக்குது. நம்ம வந்து இந்த மயக்கம் என்ற சொல்
ஒன்றுக்கொண்டு இன்டர்சேஞ்சுன்னு சொல்லக்கூடியதா இல்ல தன்னுடைய அறிவு மயக்கமா? இதுதான் நான் கேட்கிறேன். அறிவு மயக்கம்னு நீங்க வச்சா கூட அது தமோ குணத்துல வருது இல்ல பிரபு. தமோ குணத்துல இருக்கவங்களுக்கு லெஸ் இன்டெலிஜென்ஸ் தானே சொல்றாங்க. சோ அவங்களுக்கு அறிவு இல்லாதனாலதான் இந்த தமோ குணத்துல உட்படுறாங்க இல்லையா. அறிவு கம்மியா இருக்கிறவங்க, அறிவு குறைந்தவர்கள் தான் வந்துட்டு பகவான் பத்தி தெரிஞ்சுக்கல, அவங்கள ரீச் பண்றதுக்கு புரிஞ்சுக்காம ஸ்டில் தமோ குணத்திலேயே இருக்கிறாங்க. சோ அந்த அறிவு மயக்கம், அறிவுல கம்மியா இருக்கிறது கூட ஒரு வகையான காரணம் தான். ஆனா எப்படி பார்த்தாலுமே இப்ப ஈவன் சத்துவ குணத்துல இருந்தாலுமே நம்ம இந்த ஜட இயற்கைக்குள்ளதான் மாயா சக்திக்குள்ளதான் உட்பட்டு இருக்கோம். மாயாசக்தி நம்மளை பிடிச்சுக்குது. வெளியில வந்தோன்னு நம்ம பர்த் எடுத்தோடனே மாயாசக்தி நம்மளை பிடிச்சுக்குது. போதும் விளக்கம். அடுத்த ரெண்டாவது இது இந்த வார்த்தைகள் அந்த கலப்பினத்தை சொல்லும் போது அதற்கு நான்காவதாக ஒரு பிரிவை சொன்னீங்க. நான்காவதாக சொல்லக்கூடிய பிரிவு சூத்திரருக்கும் கீழே, அதாவது தன் மிருகங்கள் அல்லது மிருகங்களுக்கு ஒப்பான குணநிலையை கொண்டவர்கள், அதை சொன்னீங்க. அதை நீங்க என்ன சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை பயன்படுத்தினது சண்டாளர்கள். சண்டாளர்கள் சொல்லக்கூடிய இன்றைய நிலையில தமிழ்நாடு அரசு தடை செய்யப்பட்ட ஒரு சொல். இனிமேல் சண்டாளர்னு சொன்னா மனிதனை, அதாவது மாமிசத்தை, அழுகின மாமிசத்தையும் யாருக்கும் வேண்டாத ஒரு காக்கைக்கு எல்லா இறைச்சியும் சாப்பிடும், காக்கைக்கு இறைச்சி யாருமே சாப்பிட மாட்டான ஒரு விதி சொல்லுவாங்க. காக்கை ஊருக்கெல்லாம் உள்ள இறைச்சிகளை மாமிசங்களை எல்லாம் தின்னு சுத்தம் பண்ணும். ஆனா அந்த காக்கையினுடைய இறைச்சியை எந்த மிருகமும் சாப்பிடாது. அதே போல இந்த சண்டாளர்கள் இந்த அழுகின இறைச்சி, இந்த அழுகின மாமிசங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு தாழ் ஜாதின்னு சொல்லக்கூடியத சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிமேல், அதாவது ஒரு அரசியல் பிரச்சனை வந்ததுனால சண்டாளர்கள் வார்த்தையை தமிழ்நாட்டுக்குள்ள பயன்படுத்தக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. அந்த ஜாதி பிரிவையை நீங்க இப்போ பயன்படுத்தி இருக்கீங்க. இந்த சண்டாளர்களுடைய தனி விளக்கம் தெரியாம நீங்க பேசிட்டீங்க. வேண்டாம், அது ஒரு கீழ் ஜாதின்னே விட்டுருவோம். கீழ் ஜாதி இதுல நமக்கு ஒரு ஸ்லோகன்ல சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் 5th சாப்டர்ல. வித்யா வினய சம்பன்னி பிராமணி கவிஹஸ்தினி சுனிச்சொய்வ ஸ்வபாகேஷ பண்டிதா சம்மதர். ஒரு பண்டிதன் எப்படி எல்லாருமே நாயை தின்பவன், அதுல அந்த வேர்டு வந்திருக்கும். நாயை தின்பவன் கூட அவங்கள கூட ஈக்குவலா பார்ப்பாங்க. அந்த பண்டிதன் யாரு அப்படின்னா அந்த சுத்த சத்துவ குணத்துல இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி லெவல்ல தான் பார்க்க முடியும். எல்லாருமே ஈக்குவலா பார்க்க முடியும். சோ அந்த ஒரு கன்சிடரேஷன்ல அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க. சந்தோஷம். இனி வேண்டாம். ஓகே, அடுத்தது ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா சிவகாம பிரபு. ஹரே கிருஷ்ணா. என்ன மாதாஜி டவுட்? தீபா மாதாஜி என்ன டவுட் கேட்டாரு பிரபு? என்ன டவுட் சொன்னாரு? அது என்னன்னா மாதாஜி, இப்ப நம்ம 4 கேட்டகரியில சூத்திரர்களுக்கு கீழே மிருகத்தை உண்பவன் கூட அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அப்ப நான் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்த ஸ்லோகால இருந்து நமக்கு எடுத்திருந்ததுல சண்டாளன் அப்படின்றது நாய் தின்பவன் கூட அந்த சண்டாளன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த வேர்ட் சொன்னதுக்கு பிரபு அந்த வேர்ட் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, கேட்டுக்கிட்டாங்க. அது அரசியல்ல தடைப்பட்டிருக்கு, அந்த வேர்ட் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பிரபு. ஓகே, ஆக்சுவலி இது வேதத்துல கொடுத்திருக்காங்க பிரபு. ஆக்சுவலி 4 கிளாஸஸ் அததான் மாதாஜி சொன்னாங்க, 4 வர்ணங்களை பத்தி சொன்னாங்க. சோ இது பகவத்கீதையிலையும் சொன்னாங்க. குணம் சாதுர்வர்ணம் மயா சிருஷ்டம். கரெக்டா? நம்மளோட குணத்துக்கும் நம்ம யாருமே சண்டாளனும் கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய லெவலை வச்சுதான் பிரிக்காங்க வர்ணாசிரம தர்மம். நம்மளோட குணம் பிளஸ் கர்மா. மாதாஜி அப்படி ஒரு ஜாதி இருக்கு தமிழ்நாட்டுல, சண்டாளன் ஒரு ஜாதி இருக்கு. அது சொல்ல வேண்டாம். இதுக்கு கீழே நம்ம இத ஃபாலோ பண்ண இத வச்சு அவர் அழகா பிரிச்சிருக்காரு. நம்மளோட குணம் கர்மத்துக்கு தக்க நம்ம இந்த இலக்கியத்துல இருக்கட்டும், வாக்குல நம்ம பயன்படுத்த வேண்டாம்னு சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல. சந்தோஷம். நேத்தை கூட நம்ம பாகவதத்துல சோ இதுக்கு கீழே இப்ப அவங்க அந்த இதுல இருந்தது சண்டாலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிலேச்சாஸ் இவங்க எல்லாம் இந்த 4 இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க அந்த இதுல இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்போ அது ஒரு விஷயம் நீங்க இன்னும் எடுத்துக்கலாம். சோ அவங்க கூட இந்த லெவலுக்கு வரலாம். அதுதான் பகவத்கீதையும் எல்லாமே சொல்லுது, வேதங்கள் சொல்லுது. நம்ம இங்க எந்த காஸ்ட் வைஸ் எதுவுமே நம்ம சொல்லல. சோ எந்த கீழ்நிலையில இருந்தா கூட பக்தி யோகத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க பியூர் வைஷ்ணவ லெவலுக்கு போலாம். அதையும் பகவான் இங்க சொல்லுவாரு. ஓகே,
சரி மாதாஜி, சந்தோஷம். ஓகே பிரபு, ஓகே தீபா மாதாஜி வேற ஒண்ணும் வேண்டாம், ஒரு சுவாரஸ்யத்துக்கு வேண்டி ஒரு ஆர்கியூமெண்ட் உங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் உணர்ச்சிகள் மாறும், கொஞ்சம் கேட்கக்கூடிய மக்களுக்கு ஏதோ ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் நடக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனையை மாற்றுவதற்காகவும் ஒரு புத்துணர்ச்சி ஊட்டுவதற்காகவும் இந்த வினாக்கள் தொடுக்கப்பட்டது, வேற ஒண்ணும் இல்லை. சந்தோஷம். ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் பிரபு. சிவராம் பிள்ளை பிரபு. ஹரே கிருஷ்ணா. சரி, அடுத்தது வேற எதுவும் டவுட்ஸ் இல்ல அப்படின்னா நமக்கு வந்துட்டு வாஞ்சகல்பா பண்ணிக்கலாம். ரீகேப் பண்ணணுமா மாதாஜி? ரீகேப் இன்னைக்கு சிவதான பிள்ளை பிரபு தான் பண்றாங்க மாதாஜி. ஹரே சரி, கிருஷ்ணா. படிக்கட்டுமாங்க? சொல்லுங்க பிரபு. இன்றைய பகுதி பகவத்கீதையில் 7வது அத்தியாயமான பூரணத்தின் ஞானம் பதம் 13 தீபா ராஜேஷ் அவர்களுடைய அருமையான விளக்கம். அவர்கள் சொல்லிய கருத்தின்படி முதல் கருத்து என்னுடைய அறிவில் பட்டது, கிருஷ்ண உணர்வு பௌதீக இயற்கையின் சத்தம், ரஜஸ், தாமஸ் என்ற முக்குணங்களுக்கும் மேற்பட்டது. இரண்டாவது கருத்து, சத்தோகுணம் பிராமணர்கள், ரஜேஷ் குணம் சத்திரியர்கள், ரஜோகுணம் தமோகுணமும் கலந்து வாழ்பவர்கள் வைசியர்கள், தமோகுணம் சூத்திரர்கள், அதைவிட கீழ்நிலையில் உள்ளவர்கள் மிருகங்கள் அல்லது மிருகங்களுக்கு ஒத்தவர்கள் என்ற ஒரு கருத்து கூறப்பட்டது. மூன்றாவதாக இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான் பரமபுருஷர் என்ற கருத்து நிறுவப்பட்டது. நான்காவதாக இந்த சத்துவ குணத்தில் வரும்போது பகவானை அறிய முடியும், அதாவது கிருஷ்ண உணர்வில் முழுமையாக நிலை பெற்றவரே உண்மையான முக்தியை அடைய முடியும் என்று கருத்தை வலியுறுத்தி கூறினார்கள். இத்தனையும் இந்த பதம் 13 சுருக்கம். அடுத்து பாகவத கதையில் கிருஷ்ணன் ருக்மிணியை கடத்தி செல்வதோ கல்யாணம் பண்ணி செல்வதோ இதை சொல்லக்கூடிய விதம், அவர்கள் அந்த கருத்து கோர்வையாக அந்த கதையை சொன்ன விதம், ஒருவேளை இவங்கள் தான் ருக்மிணியோ என்று கூறும் அளவுக்கு அருமையாக கதையை தொடுத்தார்கள். தீபா ராஜேஷ் அந்த வகையில் பாராட்ட வேண்டும். இது யார் கூறுவது, ஒருவேளை ருக்மிணியா இருக்குமோ என்று நினைக்கக்கூடிய அளவில் அந்த கதை அருமையாக கொடுக்கப்பட்டது. அந்த திருமணத்தில் நடைபெற்ற தடைக்காக அவர்கள் சேனைகளை சேர்த்தது, ருக்மிணி தேவியினுடைய சஞ்சலம், அந்த கடிதம் கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்ற மனப்போராட்டம், அது பிறகு கிருஷ்ண பகவானை நினைத்தால் கிருஷ்ண பகவானுக்கு அந்த பதில் கிடைத்தது, அதில் அந்த பிராமணர் பதிலை கொண்டு வந்தது, கிருஷ்ண பகவான் கொண்டு திரும்பி வந்தது, அந்த இவர்களெல்லாம் கோவிலில் போய் வழிபடுகின்ற ஒரு கருத்து உட்கருத்தை ஆகும். அதாவது திருமணமாகவில்லையானால் துர்கா பூஜை செய், திருமணமாகவில்லையானால் இந்த கோயிலுக்கு போ, கார்த்தியாயினி பூஜை செய், அல்லது முருகனை தரிசனம் பண்ணு, இப்படி இந்த கோயில்களுக்கு செல்ல வேண்டும். அதாவது கிருஷ்ணன் பரமபத பகவானா இருந்தாலும் அதற்கு கீழுள்ள தேவர்கள் என்று சொல்லக்கூடிய சிவனையும் முருகனையும் தரிசனம் பண்ணுவதற்கு உள்ள வாய்ப்பு உண்டு என்பதை குறிப்பிட்டு சொன்னார்கள். அவர்களை வழிபட்டால்தான் திருமணம் நடக்கும் என்ற கருத்து அதில் கூறப்பட்டது. ஆகையினால திருமணம் தடைப்பட்டவர்கள் கார்த்தியாயினி விரதமோ துர்காவை வழிபடுதலோ முக்கியம் என்று இந்த அம்மா மிக சிறப்பாக கூறினார்கள். அன்னாருக்கு நன்றி. அதாவது கிருஷ்ணனுக்கு தகவல் ருக்மிணி தகவல் வந்துட்டு கிருஷ்ணர் வந்து விட்டார் என்று கிருஷ்ணனியை அழைத்து செல்கிறார் என்று கருத்தை கூறினார்கள். திருமணம் நாளை நடைபெறுவதாக இருக்கு என்று கூறினார்கள். எல்லோரும் திருமணத்திற்கு வரும்படி அழைப்பு விடுத்தார்கள். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. நல்ல ரீகேப் பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீங்களே வந்து ஒருவேளை ருக்மிணியா வந்துட்டேலோன்னு சொல்லக்கூடிய அளவுல ரொம்ப ரசமா கதையை ஓட்டுனீங்க. அதை கேட்கக்கூடிய ஆட்களுக்கு ரொம்ப ரசமா இருந்தது. நல்லா இருந்ததுமா. பாராட்டுகள். ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி இருக்கீங்களா? ஏதாவது சொல்றீங்களா மாதாஜி? அனுக்கலா மாதாஜி இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணாடா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, சூப்பர்டா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாஞ்ச கல்ப பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும். வாஞ்ச கல்ப தரப்பேற்ற கிருபா சிந்து பேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. அனந்த கோடி விஷ்ணு மகாராஜ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ பிரபு.